மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சியூடாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் ஒரு துளி மெசேஜின் மூலம் உங்களை நான் சந்திக்கின்றேன். என்ன நேயர்களே, நீங்கள் மிகவும் சந்தோஷமாய் காத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அநேகர் இதனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் காணிக்கையினாலும் எங்களை நீங்கள் தாங்கி வருகிறீர்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு கர்த்தருக்குள்ளே நன்றி செலுத்துகின்றோம். நீங்களும் உங்கள் குடும்பங்களும் மிகவும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாங்கள் செபித்து வருகின்றோம். இன்றைய நாளிலும் வேதாகமம் உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் என்னோடு திருப்பிக் கொள்ளலாம். இல்லாதவர்கள் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டீர்களானால் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வேதாகமத்தை அனுப்பி வைப்போம். வேதாகமம் உள்ளவர்கள் நீங்கள் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே பார்க்கின்றோம், புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே ரோமர் 8:31 எடுத்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அவர் உங்கள் பக்கமாய் இருக்கும் போது யார் வர முடியும்? உண்மையிலே அருமையாக இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்க முடியும். யோசித்து பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அவர் எங்களுடைய பக்கத்திலே இருக்கும் போது யார் எங்களுக்கு விரோதமாய் வர முடியும்? நீங்கள் இன்றைக்கு யோசித்துக் கொண்டிருக்கலாம், ஒரு வேலையை தொடங்கும் போது அந்த வேலைக்கு எதிராக நிறைய காரியங்கள் அங்கே காண்பிக்கப்படும், நிறைய எதிரிகள் அங்கே கிளம்புவார்கள். ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணும் போது அதற்கு எதிராக அநேகர் அங்கே தடைகளை கொண்டு வருவார்கள், அதற்கு எதிரான காரியங்களை அங்கே செய்வார்கள். இவன் நீங்கள் தேவனுடைய காரியத்தை செய்யும் போது கூட அதற்கு எதிரானவர்கள் அங்கே எழும்பத்தான் செய்வார்கள். அது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் மாமிசமான யாவருக்கும் அவரே தேவனாய் இருக்கிறபடியினாலே அந்த காரியங்களிலே அவரே நியாயம் விசாரிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் அதை குறித்து கலங்க தேவையில்லை. இந்த வசனத்தை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். தேவன் நம்முடைய பட்சத்திலே இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று நீங்கள் சொல்லுங்கள். இந்த பிரச்சனை ஒன்று உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமான காரியங்கள் அங்கே உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் அதற்கு எதிராக இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள். நிச்சயமாக அது உங்கள் பக்கமாய் ஒன்றும் செய்ய போவது இல்லை. அநேகர் எங்களுக்கு எழுதுவார்கள், தங்களுடைய வேலை காரியங்களிலே, வேலை செய்கிற ஆபீஸ்களிலே எனக்கு மிகவும் எதிரான காரியங்கள் அங்கே இருக்கின்றது என்று சொல்லி அங்கே அதிகாரிகளிடத்திலே என்னை பற்றி தேவையில்லாத கதைகளை போட்டு கொடுப்பது நிமித்தம் அவர் மிகவும் என்னை கண்டிப்புடன் நடத்துகிறார் என்று சொல்லி அநேகர் போன் கால் பண்ணி ஜெபிப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஏன் படிப்பு காரியங்களாய் இருக்கலாம், உங்களோடு கூட படிக்கிற நண்பர்கள் உங்களோடு கூட எதிராளியாய் மாறலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், தேவனின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக யாரும் உங்கள் பக்கத்திலே வர முடியாது. எந்த எதிரியா இருந்தாலும் அவர் உங்களோடு நண்பர்களாகி விடுவார்கள். ஏனென்று சொன்னால் தேவன் எங்கள் பட்சத்திலே இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, அவரை நாங்கள் பட்சத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவரை எங்கள் பக்கமாய் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். போராளிகளோடு நாங்கள் போராடுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்களோடு எதிர்த்து நிற்கும் போது எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது அங்கே வேதனையை தான் கொண்டு வரும், அங்கே அது சண்டையைத்தான் கொண்டு வரும், அங்கே அது ஒரு முரண்பாடை அங்கே கொண்டு வரும், வாக்குவாதத்தை கொண்டு வரும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவே, நீர் என் பக்கத்திலே இருக்கும்போது எனக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாய் அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் உங்களுக்கு போய்விடும். அதே போலதான் அங்கே சொல்லப்படுகிறது, சங்கீதம் 56:9 சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஆமேன். அவரை நோக்கி கூப்பிடும் போது அங்கே சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்களாம். பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், யாருக்கும் சொல்ல தேவையில்லை. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய எதிராளி உங்களுக்கு கொண்டு வருகிற பிரச்சனையை குறித்து 4 பேருக்கு நீங்கள் போன் போட்டு பேச தேவையில்லை. நீங்கள் 4 சுவருக்குள்ளே போய் முழங்கால் படியிட்டு சொல்லுங்கள், தேவாதி தேவனே, நீர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறீரப்பா, எனக்கு எதிராய் வருகிறவன் யார் என்று நீங்கள் சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். நாங்கள் என்ன செய்கிறோம்? மாமிச சிந்தனையிலே விரோதமான காரியங்களை நாங்கள் அங்கே உருவாக்குகின்றோம். சில பேர் கூட்டம் கூடுவார்கள், சில பேர் அங்கே கூட்டம் கூடுவார்கள். என்ன செய்வார்கள்? எனக்கு விரோதமாய் வருகிறவர்களை நான் அழித்து போடும்படியாய் எனக்குரிய நண்பர்களை நாங்கள் அங்கே திட்டம் போட்டு தீட்டுவோம். அதனாலே அங்கே ஒன்றும் நடக்க போறதில்லை. தேவன் எங்களோட இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் சில வேளைகளிலே மறைமுகமான காரியங்களை நாங்கள் அங்கே செய்ய தொடங்குகின்றோம். சில பகையாளிகளை நாங்கள் நண்பர்களை கொண்டு அங்கே திரட்ட பார்க்கின்றோம். அது தேவனுடைய காரியத்திலே அருவருப்பானது. பிரியமானவர்களே, மாமிச சிந்தனையிலே நீங்கள் போய் மாமிசத்தினாலே அவர்களோடு போராடினீர்களானால் அங்கே தோல்வியை தான் காணுவீர்கள்.
நீங்கள் வசனத்தினாலும் அவரோடு கூட இணைந்து ஜெபிப்பதினாலும் நிச்சயமாய் அந்த எதிராளியின் இடத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். சில பேர் என்ன செய்வார்கள்? இவர்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவார்கள். சில பேருக்கு விரோதமாய் சில பேர் கூட்டம் கூடுவார்கள். அது ஒன்றுமில்லாமல் எல்பொருளாகும். நீங்கள் சொல்லலாம், ஆலோசனை செய்யுங்கள், அபத்தமாகும், வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோட இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். இந்த வார்த்தை அங்கே ஏசாயா 8:10 சொல்லுகிறது. இப்படி உங்களுக்கு எதிராய் கூட்டம் கூடுகிறவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்? ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும், வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள். அது ஒன்றுமே உங்களுக்கு சேதப்படுத்தாது. சில வேளைகளிலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே குரூப்பாய் சேர்ந்து சண்டைக்கு புறப்படுவார்கள். அதனாலே அங்கே குடும்பங்களிலே சமாதானம் இருக்காது. அதனாலே அங்கே சமுதாயத்திலே சமாதானம் இருக்காது. அங்கே அடிபாடு, சண்டை, எவ்வளவு காரியங்கள், ரத்தம் சிந்துதல், இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பானது. ஒரு சகோதரன் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வானானால் அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்களுக்கு விரோதமாய் என்னை காட்டி கொடுக்கிறானா, நீங்கள் அவனுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு சமாதானம் இல்லாத காரியத்தை அவன் உண்டு பண்ணுகிறானா, அவனுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக தேவன் அந்த இடத்துல உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். தேவன் அதை அனுமதிக்கிறார். ஏனென்றால் நாங்கள் பலப்படும்படியாய் இந்த மை ஜீசஸ் தொலைக்காட்சி ஆரம்பித்த நாட்களிலே பிரியமானவர்களே, எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ பிரச்சனைகள். நாங்கள் ஜெபிக்க தொடங்கினோம். நானும் என்னுடைய கணவனும் மகனும் 3 பேருமாய் எங்களுடைய குடும்பமும் சேர்ந்து நாங்கள் இந்த காரியங்களுக்காய் ஜெபிக்க ஆரம்பித்தோம். தேவாதி தேவனே, நீர் எங்கள் பக்கத்திலே இருக்கும் போது எங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் எங்களோடு கூட இருந்து இதற்காக யுத்தம் பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் அவரிடத்திலே முழங்கால் படியிட்ட ஜெபித்த போது இன்றைக்கு இதை ஆரம்பித்து இவ்வளவு நாட்களாகிவிட்டது. அப்படியாகத்தான் தேவன் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, அவர் எங்கள் பக்கத்திலே இருக்கும் போது எங்களுக்கு எதிராக யாரும் நிற்க முடியவில்லை. நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்களானால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாயிருக்கின்றார். டெலிவிஷன் என்பது ஈஸியான காரியம் இல்லை பிரியமானவர்களே. அதை நடத்துவது என்பது லேசான காரியம் இல்லை. கர்த்தர் மாத்திரம்தான் அதை எங்களுக்கு செய்ய முடியும். அவராலே மாத்திரம்தான் இதை எங்களுக்கு செய்ய முடியும். இன்றைக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா பாதைகளிலும் நாங்கள் கடந்து வந்தாலும் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று கூடாக நாங்கள் அங்கே கடந்து போக வேண்டி இருக்கிறது. அப்பொழுது நாங்கள் சொல்ல முடியும், தேவாதி தேவனே, நீர் எங்கள் பக்கத்திலே இருக்கும் போது எங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று நாங்கள் துணிந்து சொல்ல முடியும். எவ்வளவோ உதவி செய்ய பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எங்களுக்கு இந்த காரியங்களுக்காக உதவி செய்கிறார்கள். உண்மையிலே அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. நாங்கள் செய்கிற நற்காரியங்களை பார்க்கிறார்கள். என்னுடைய வியாதியின் நிமித்தம் நான் சுகப்பட்டு கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்த என்னுடைய சாட்சி, நாங்கள் இதை செய்கிற விதங்கள் எல்லாவற்றையும் எங்களோடு கூட இருந்து ரட்சிக்கப்படாத எவ்வளவோ பிள்ளைகள் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் நிச்சயமாக ஒரு நாள் வரும், உங்களுடைய சூழ்நிலைகளும் மாறும். இன்றைக்கும் இதை நீங்கள் பார்த்து கொண்டு எல்லா காரியங்களிலும் எனக்கு எதிராக கிளம்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக தேவன் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார் என்று நான் தேவனுக்குள்ளே நம்புகின்றேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் வசனத்தை தேவன் முன்பாக வையுங்கள். அந்த வசனத்துக்கூட ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அவர் எங்கள் பட்சத்திலே இருக்கிறார். எவ்வளவோ நாட்கள் நாங்கள் கண்ணீரோடு கடந்து போய் நித்திரை இல்லாமல், எங்களுக்கு தகுந்த சாப்பாடு கூட இல்லாமல் நாங்கள் நடந்த நாட்கள் இருக்கின்றன. அந்த நாட்களிலே எல்லாம் தேவன் எங்களை போஷித்தார், தேவன் எங்களை பாதுகாத்தார். இன்றைக்கும் எங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணினார். பிரியமானவர்களே, அப்படி செய்த தேவன் உங்களுக்கு செய்ய கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி செல்லும் போது, ஊழியத்தின் பாதையில் என்ற அந்த நிகழ்ச்சி இங்கே ஒளிபரப்பப்படும் போது மிகவும் நான் சந்தோஷப்படுவேன். கர்த்தாவே, எங்கேயோ இலைமறை காயாய் வாழ்ந்து கொண்டிருக்க பிள்ளைகளுடைய ஆண்டவரே சாட்சியை எடுத்து போட நீர் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தினீங்களே என்று நான் நன்றி சொல்லுவேன். எங்களுக்கு வந்த துக்கங்கள், எங்களுக்கு வந்த பிரச்சனைகள், மனுஷரால் வந்த போராட்டங்களை பார்த்து நாங்கள் ஒடுங்கி போய் இருப்போமானால் இன்றைக்கு எங்களுடைய தலைகள் நிமிர்ந்து நிற்க முடியாது. பிரியமானவர்களே, அதனாலே தான் நான் ஒரு சாட்சியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு போராட்டம் வருமானால், ஒரு பிரச்சனை வருமானால், ஒரு நிந்தை வருமானால், ஒரு அவமானம் வருமானால் அவரிடத்திலே நீங்கள்
ஒப்பு கொடுங்கள். தேவனே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கள் என்று. அதை விட்டு நீங்கள் 4 பேருக்கு போன் அடித்து என்னுடைய மாமன், மச்சான், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சபை ஊழியர்கள், என்னுடைய சபை நண்பர்கள் என்று நீங்கள் அங்கே சொல்ல போவீர்களானால் அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல தான் உங்களுடைய நியூஸ்கள் வர ஆரம்பிக்கும். அதனாலே இருக்கிற நிம்மதியும் உங்களுக்கு அங்கே குலைந்து போய்விடும். அதனாலே தேவன் சமூகத்திலே நீங்க அதை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நிச்சயமாய் அதை இலகுவாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். அது சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு முடிவாயிருக்கும். கண்களை மூடி நாங்கள் இதற்காக ஜெபிக்க போறோம். என்னோடு கூட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் ஆண்டவரே. தகப்பனே, எதிரிகள் எனக்காக எதிராய் கிளம்பி செய்கிற எல்லா காரியங்களிலும் இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்கள் பட்சத்தில் இருந்தால் அவர்களுக்கு எதிராய் நிற்பவன் யார் ஆண்டவரே? கர்த்தாவே, ஒரு வேலை காரியமாய் இருக்கலாம், ஒரு ஊழிய காரியமாய் இருக்கலாம், ஏன் ஒரு பிசினஸா இருக்கலாம் ஆண்டவரே. எந்த வாசலை அவர்கள் திறந்தாலும் அதற்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் இவர்கள் பக்கத்திலே வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அவர்கள் பக்கத்திலே இருக்கும்போது இவர்களுக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படியாய் நீங்க செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்துக்களே அவர்கள் அடங்கி இருந்து உங்களுடைய காரியங்களை செய்யத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமா இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். தேவன் உங்களுடைய பட்சத்திலே இருக்கும் போது உங்களுக்கு எதிராக நிற்பவன் ஒருவனும் இல்லை என்று அங்கே துணிந்து சொல்லுங்கள். நிச்சயமாய் உங்கள் சத்துருக்களும் உங்களோடு சிநேகிதர்கள் ஆவார்கள். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.